வணக்கம். சுபவி, அருள்மொழி, அறிவுமதி என வரிசை கட்டி ஒரே மேடையில் அமர வைக்கின்ற தமிழ்காரியின் அந்த தமிழ் உணர்வு இன்னும் பலரையும் இங்கே வரிசை கட்டி அமர வைக்கின்ற ஒரு நாகரிக தமிழ்நாட்டை பார்க்க ஆவல் படுகிற வலி சுமந்த ஒரு தமிழனாக இங்கே நான் நிற்கிறேன். இது ஒரு குடும்ப விழா தான், தமிழ் குடும்ப விழா. அமெரிக்காவிலே நாங்கள் தமிழுக்காக செல்கிற போது ஐயா பால் பாண்டியன், என் உயிருக்கினிய உடன் பிறந்தான் கால்டுவெல், தங்கை தாய் சித்ரா என வரிசை கட்டிய அந்த குடும்பங்கள் எங்களை அழைத்து அங்கே ஒன்று கூடல் நிகழ்த்தி காட்டுகிற அதே விழாதான் இந்த 4 செவ்வக அறைக்குள்ளாக நடந்து கொண்டிருப்பதாக நான் மகிழ்ந்து நிகழ்கிறேன். என் உடன் பிறந்த சுபவி ஒரு நாள் அவரை நான் அண்ணன்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் ஏபி ஸ்ரீதரை கூட அண்ணன் தான் சொல்லுவேன். உடனே மதி உன் வயசை சொல்லு அப்படின்னாரு. சொன்னேன், இனிமே நீ என்ன அண்ணன் சொன்ன கொன்னுடும். அவருக்கு அவ்வளோ கருணை உள்ள மனிதர் தான் அவர். அவரை விட நான் 5-6 வயது மூத்தவன் என்பதை அன்றைக்கு அவர் உணர்ந்து கொண்டார். இன்றைக்கு அவர் பேசுகிற போது ஆண்கள் கல்லூரி என்று பயன்படுத்திய அந்த சொல்லாக்கத்தை பெண் ஏன் அடிமையானாள் என்ற நம் தந்தை பெரியாருடைய அந்த உணர்வுகளுக்குள்ளாக இனி ஆண்கள் கல்லூரி பெண்கள் கல்லூரி என்று கருப்பு சட்டைகள் உச்சரிக்கக்கூடாது. ஆண்கள் கல்லூரி பெண்கள் கல்லூரி என்று தனித்தனியே இருக்கிறவரை இந்த சமூகத்தில் ஆண்பால் பெண்பால் அந்த குறைபாடுகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். எனவே கல்விக்கூடங்களில் இனி ஆண்கள் கல்லூரி பெண்கள் கல்லூரி என்ற தனித்தனி கல்லூரிகள் வைப்பதை கல்வி வடிவமைப்பாளர்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு பெரியாரின் பிள்ளையாய் நான் அதை பதிவு செய்கிறேன். இப்போது என் காதல் சொல்ல நான் முத்துக்குமாரைத்தான், என் தம்பியைத்தான் அழைக்க வேண்டும். ஆனால் அவன் தம்பி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிரமப்பட்டு அந்த நூல்களை எல்லாம் என் இனிய தம்பி மதிராஜ் அவர்களால் வடிவமைக்க அவர்கள் இருவருடைய அந்த அழகில்தான் இந்த விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மதிராஜிற்கும் என் தம்பி ரமேஷுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். காதலை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல். நான் இப்போது 40 ஆண்டு கால சென்னை வாழ்க்கையை விட்டு என்னுடைய சொந்த மண்ணுக்கு சென்று சங்க இலக்கிய ஆய்வாளனாக அதற்காக மட்டுமே உழைத்து கொண்டிருக்கிறேன். உலக அமைதிக்கான நூல் என்ற ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் போர் வேண்டாம் என்று சிந்தித்த இனம் இந்த தமிழ் இனம் என்ற ஒரு நூலை உலகுக்கு தந்திருக்கிறேன். ஏனென்றால் தமிழ் என்பது நான் யார் என்று கேட்டால் தமிழன், நாம் யார் என்று கேட்டால் உலகர். இதுதான் தமிழ் பண்பாட்டு விழுமியத்தின் ஆணிவேர் சொல். யாவரும் கேளீர் என்றால் எல்லா உயிர்களும் என்னுடைய உறவுகள் என்று சொல்வதுதான். மனிதர்கள் மட்டுமே உறவுகள் என்ற சொல் அல்லது பொருள் தமிழுக்கு அழகாகாது. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப படிக்கும் மாணவர்களுக்கு என்று வள்ளுவன் சொல்லவில்லை. படிக்கும் மனிதர்களுக்கு என்றும் சொல்லவில்லை, வாழும் உயிர்க்கு என்று சொன்ன அந்த தமிழ். அந்த தமிழுக்குள்ளாக காதல்
அந்த காதல் எனக்கு கவிதையாக்கி கொடுத்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பக்கம் பக்கமாக எழுதாதே, 4 வரி 5 வரியில் எழுது என்று எனக்கு என் விரல் பிடித்து எழுதிய ஆண் தாய் அப்துல் ரஹ்மான். நானும் சில காதல் கவிதைகள் எழுதினேன். என்னை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, அவனையும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, எங்களைத்தான் யாருக்குமே பிடிக்கவில்லை. இதற்குள் நகைச்சுவை மட்டுமில்லை, ஆணவ படுகொலையும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனையை உள்வாங்கி உளவியல் ஒரு மருத்துவ கவிதையாக தந்தேன். அந்த பெண் சொல்லுகிறாள், தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய், கூட்ட நெரிசலில் தொட்டிட தவித்தாய், அங்கேதானடா உணர்ந்தேன் உன் மீதான என் காதலை. சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி, அதற்குள்ளாகவும் ஒரு உளவியல் மருத்துவம் பார்த்த ஆண் உடல் பெண் உடல் என்ற அந்த உடல்களை தாண்டிய ஒரு அழகான ஒரு சிந்தனையை ஒரு புலவன் ஒரு மானை வைத்து சொல்லியிருக்கிறான். வழக்கமாக அந்த மான் அந்த பருவத்தில் அந்த புல் வெளியில்தான் சென்று பசியாறும். அப்படி அந்த புற்களை தின்று பசியாறிய அந்த மான் தண்ணீர் குடிப்பதற்காக வழக்கமாக அதற்கு பக்கத்தில் இருக்கிற வாவியை குளத்தை தேடி வருகிறது. பார்த்தால் அங்கே அந்த வாவியை காணோம். அந்த குளத்தை யார் திருடியிருப்பார்கள்? இந்த இடமா அல்லது வேறு புல்வெளியா என்று அதற்கு சந்தேகம். அந்த கள்ளிச்செடிகள் உயர்ந்து வளர்ந்திருக்கிற அந்த கள்ளிச்செடிகள் அதே இடத்தில்தான் அந்த குளம் இருந்தது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அந்த தண்ணீரை காணோம். அப்போது திடீரென ஒரு அவசர காற்று வந்து அந்த கள்ளிச்செடியில் படர்ந்திருக்கிற அந்த முல்லை கொடிகளை உலுக்குகிறது. அதிலிருந்து பொலவென்று அந்த முல்லை பூக்கள் அங்கே விழுகிறது. அப்போதுதான் அந்த மானுக்கு புரிகிறது, ஓஹோ, இந்த காற்று உலுக்கி உலுக்கி இந்த முல்லை பூக்கள் உதிர்ந்து இந்த தண்ணீரை மறைத்திருக்கிறது. அதோ தரையில் விழுந்த வெண்ணிலா போல் அந்த வாவியை மூடியிருக்கிறதே அந்த முல்லை பூக்கள். புரிந்துவிட்டது மானுக்கு. சென்று ஒரு ஓரமாக தன் முகத்தை வைத்து ஒரு பெருமூச்சு விடுகிறது. பெருமூச்சு விட்டவுடன் அந்த முல்லை பூக்கள் எல்லாம் அப்படி தள்ளி போகிறது. ஒரு தெளிந்த தண்ணீரை பார்க்கிறது மான். அதை தாகம் தீர குடித்துவிட்டு அந்த மான் திரும்புகிறது என்பதுதான் அந்த காதல் காட்சி. இதற்குள்ளாக உரையாசிரியர் நுழைகிறான். அவன் சொல்லுகிறான், தலைவனே, நீ பொருள் தேட உன் மனைவியை பிரிந்து இந்த பெண்ணை பிரிந்து நீ 6 மாதங்கள் பிரிந்திருந்தாய். அவளும் தவித்திருந்தாள், நீயும் தவித்திருந்தாய். இப்போது 2 பேரும் அருகருகே அமர்ந்திருக்கிறீர்கள். அவள் உனக்கானவள்தான், நீ அவளுக்கானவன்தான். ஆனால் நீ பிரிந்து போயிருந்தாய் அல்லவா? அந்த 6 மாத இடைவெளியில் உன் அம்மாவாலோ உன் அப்பாவாலோ அல்லது பக்கத்தில் இருப்பவர்களாலோ உன் மனைவிக்கு சில இடைஞ்சல்கள் இடையூறுகள் வந்திருக்கலாம். அப்போது அவள் மனதிற்குள்ளாக உன்னிடம் சொல்ல வேண்டிய ஏராளமான மனச்சுமைகளை வைத்திருக்கிற ஒரு பெண்ணாக அவள் இப்போது இருப்பாள். எனவே நீயும் போட பழகு. அம்மாவா? அப்பா? சொல்லு. அந்த 4வது வீட்டு அத்தை. இப்படி உன் துணையாளிடம் நீயும் போட்டு அவள் மனசுக்குள் இருக்கிற அந்த மனச்சுமைகளை எல்லாம் நீக்கிவிட்ட பிறகு அந்த மான் எப்படி அந்த கொட்டி கிடக்கின்ற முல்லைப்பூக்களை எல்லாம் பெருமூச்சு விட்டு விலக்கி தெளிந்த தண்ணீரை குடித்து தாகம் தீர்ந்ததோ, அப்படி உன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற அவள் வெறும் பண்டம் அல்ல, பொருள் அல்ல,
அவளும் ஒரு உயிரி என்ற அந்த உணர்வுக்குள்ளாக, அவளுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீ மனசிலிருந்து இறக்கிவிட்ட பிறகு அவளை தொடு என்று சொன்னது என் சங்கத்தமிழ். காதல் கவிதைகள் என்பது தமிழ்ல யாரு சிறப்பா செஞ்சாங்க, சுருக்கமா செஞ்சாங்கன்னு பார்த்தா நமக்கு பக்கத்தில் இருக்கிற வள்ளுவ கோட்டம் கண்ட வள்ளுவன் தான். இன்னைக்கு கூட அண்மையில் நான் எழுதிய ஒரு கவிதை, மரத்தடியில் காத்திருக்கையில், உனக்காக மரத்தடியில் காத்திருக்கையில் மரமேறி பார்க்கும் மனசு என்று எழுதிவிட்டேன். அழகாதானே இருக்கு. அப்படிங்கும்போது வள்ளுவன், உனக்கு முன்னாடி நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிட்டேன்டா அப்படின்னு அவன் சொல்றான். அந்த கவிதையை பாருங்க. கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கோடு ஏறும் நெஞ்சு அப்படிங்கிறாங்க. நான் மரத்தடியில் காத்திருக்கையில் மரமேறி பார்க்கும் மனசுங்கிறேன், அது கிளைக்கிளையா ஏறி பார்த்தோண்டாங்கிறான் வள்ளுவன். அது மட்டும் இல்ல, நான் சூடா எதையுமே குடிச்சிட மாட்டேன். ஏன்? உள்ள அவர் இருக்கார்ல, சுட்டுடும். இன்னைக்கு நினைத்தாலும் அது இன்று எழுதிய ஈரம் உலராத ஒரு பிரதியை போல அந்த வள்ளுவனுடைய அந்த சிந்தனை மரபுகள். அந்த வழியில் என் காதல் சொல்ல என்று தமிழ்காரி, எனக்கான நீ என்பது நம்பிக்கையில்லா மூட நம்பிக்கை என்று பெரியாரின் பிள்ளையாய் எழுதிய அழகு. நான் கூட ஒரு சிறுகதையில் எழுதினேன், யாரும் யாருக்காகவும் எழுதப்பட்ட நிரந்தரங்கள் அல்ல அப்படின்ட்டு. அது எனக்கான நீ என்பது, எனக்காகவே நீ என்பதுதான் அதனுடைய பொருள். எனக்காகவே நீ என்பது நம்பிக்கையில்லா மூட நம்பிக்கை என்று அந்த கவிதை அவ்வளவு அழகாக, காதல் வேகத்தின் தூரத்தையும் வேகத்தடையின் நேரத்தையும் நீயே முடிவு செய்கிறாய் முடிவிலி என்று சொல்லுகிற அழகு. நான் கூட இந்த வேகத்தடையை ஒரு திரையிசை பாடலில் பயன்படுத்தினேன். காதல் வழி சாலையிலே வேகத்தடை ஏதுமில்லை, நாணக்குடை நீ பிடித்தும் வேர்வரைக்கும் சாரல் மழை என்று இசைஞானிக்கு நான் தமிழ் கொடுத்தவன். இங்கே கவிதை கொடுத்த என் தங்கை தாய்க்கு வாழ்த்துக்கள். தருவதும் பெறுவதும் யாராயினும் ஒரே அளவீட்டில் பொருந்தி இன்பம் நிகழ்த்துவது காதல் முத்தத்தில் காமன் யுத்தத்தில். ரொம்ப ரொம்ப அழகு. ஆனால் வித்யாசாகருக்கு நான் எழுதின ஒரு பாடல்லையும் இதே சிந்தனையில் நான் சந்தத்திற்கு நீயும் பாடல் எழுத வரலாங்கிறதுக்காக தான் சொல்றேன். புயல் முடிந்து போன பின்னே கடல் உறங்க செல்லும், கண் விழித்த அலை திரும்ப களமிறங்க சொல்லும், உயிரணுக்கள் கூடி நின்று ஓசையின்றி கிள்ளும், ஒரு நொடிக்குள் 100 முறை மெத்தை இங்கு துள்ளும், இசைகடாமல் இசைகடாமல் மூச்சு விடு என்று சொன்னேன். அந்த இசைகடாமல் இசைகடாமல் என்பதை வித்யாசாகர் அண்ணா எப்படி என்ன இப்படிலாம் சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. நான் மட்டும் சிந்திக்கல, என்னுடைய தங்கை தாயும். தருவதும் பெறுவதும் யாராயினும் ஒரே அளவீட்டில் பொருந்தி இன்பம் நிகழ்த்துவது காதல் முத்தத்தில் காமன் யுத்தத்தில் என்ற இந்த நூலை பெற்று நீங்கள் தமிழை குடிக்கிற நேரத்தில் காதலையும் குடியுங்கள். காதல் என்பது அகத்துறை பாடல்கள் புறத்துறை பாடல்கள் எல்லாம் தமிழில் இருக்குன்னு சொல்றீங்களே தவிர, என்னுடைய அகத்துறை பாடல்களை படிக்கிற போது இந்த ஆணாதிக்க உணர்வு அது சங்க இலக்கிய காலம் தொட்டு இன்று வரையும் மாறவே இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். பாரி என்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ்துறை தலைவர், அவர் எழுதிய ஒரு கவிதை, பெற்றோர்கள் உடன்பட்டால் பார்க்கலாம், இல்லை உடன்போக்கில் பார்க்கலாம் என்று எழுதியிருந்தார். ஆனால் எந்த அப்பன் எந்த அண்ணன் தம்பி சங்க இலக்கியத்தில் உடன்பட்டிருக்கான்? ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து சொல்லுங்க. காதலித்த ஒரு தலைவனும் தலைவியும் அப்பன் அண்ணன் தம்பி ஏற்றுக்கொள்ளாமல் அம்மாவும் செவிலித்தாயும் மட்டும்தான் அந்த காதலுக்கு உறுதுணையாக இருந்து நீங்க எங்கேயாவது போய் பழிச்சிங்க என்று சொல்லுகிற போது
இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் காதலர்கள் பிழைக்கவே இல்லை ஐயா. பிற மொழி தேசங்களில் போய் தானையா தங்களுடைய காதலை காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். பெரும்பகுதி சொல்லுகிறேன், நீங்க வேணா படிச்சு பாருங்க. பிற மொழி பேசுகிற அந்த நாடுகளுக்கு போய் தான் என் தமிழ் காதலர்கள் தங்கள் காதலை காப்பாற்றி இருக்கிறார்கள். இந்த ஆணவ படுகொலைகள், அந்த சிந்தனைகள், அதெல்லாம் சும்மா நீங்க எல்லாமே அது தொல் திருமாவளவன் என்கிற அம்பேத்கருடைய வழியில் தான் நீங்கள் அதை உணர வேண்டும். தமிழன் என்றால் உடனே தமிழன் அப்படியே பொங்கி வழியாதீங்க. இன்னும் என் தெருக்களில் என் பிள்ளைகள், என் பெண்கள், அல்லது என் தந்தைகள், என் தாய்கள், தமிழன் வீட்டில் தமிழன் சாப்பிடாத வரை இங்கே எப்படியா தமிழ் தேசியம் நீங்கள் பேசுவீர்கள்? பார்ப்பார்க்கு அல்லது பணிபாரியலே பார்ப்பனர் நோவன செய்யலர். தமிழ் மன்னர்களுடைய தலைகளை வெட்டி அவற்றை அடுப்பு கற்களாக வைத்து அதற்குள்ளாக பானைகளில் தமிழனுடைய ரத்தத்தை ஊற்றி அதை அந்த தமிழ் பகைவனுடைய தோலை, அவன் தமிழ் மன்னன் தான், அவனுடைய தோலை வெட்டி அந்த ரத்தத்தை அப்படி சூடாக்கி அதை அப்படி கின்றானா. அகப்பை எது தெரியுங்களா? ஒரு தமிழ் மன்னனுடைய தோல். அது எது செய்ய? வேள்வி செய்ய. நம்ம திருந்தணும்னா சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரை நாம் செய்த தவறுகளுக்கு தமிழனுக்கு தமிழன் மன்னிப்பு கேட்டுவிட்டு தமிழனாகிற அந்த பண்பாட்டிற்கு நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தா என்று பேசுகிற நீ மகளிர் பாசறை வைப்பதற்கு தகுதியற்றவன் என்று நான் இந்த மேடையில் அழுத்தி சொல்லுகிறேன். என்னடா ஒருவனுக்கு ஒருத்தி பேசுற அழகு அழகு, ஆனால் மறுமணம் என்பதும் புரட்சி அழகு. இதுல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் தங்கைகளை, என் மகள்களை கேட்கிறேன், தலைமைக்கு வர வேண்டும் என்றால் பிரபாகரனின் அந்த சொல்லாடல்கள், பெரியாரின் சொல்லாடல்கள் நாம் பின்பற்ற வேண்டும். அது திராவிட இயக்கமாக இருந்தாலும் தமிழ் இயக்கமாக இருந்தாலும் நான் பார்வையாளனாகத்தான் இருக்கிறேன். நான் எந்த மேடைக்குள்ளும் நான் செல்லவில்லை. ஆனால் 76 வயது வரைக்கும் நான் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழ் ஈழத்திற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சராசரி மனிதன். இந்த சென்னையில் வாழ முடியாமல் நான் என் ஊரில் போய் என் தமிழுக்காக, என் சங்க இலக்கியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். எவனும் என்னை கை நீட்ட முடியாது. பேசுங்கள் மேடையில். என் பிள்ளைகள் பேசுகின்றன, பரதாவை போட்டு பேசுகின்றன. என்ன பேசுகின்றன? மயிறு. எப்படியடா ஒரு மேடையில், எப்படி ஒரு மேடையில் அதை நீ எப்படி கை தட்டுகிறாய்? அப்படியெல்லாம் பேசக்கூடாதும்மா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லுகிறவர்தான் தலைவர் பிரபாகரன் பெயரை சொல்லுவதற்கு தகுதியானவர். சந்திரிக்கா முந்திரிக்கா என்று எழுதியதற்காகவே அந்த பாடல் வெளிவராது என்று தடை செய்த பண்பாட்டு தலைவன் பிரபாகரன். அப்படிலாம் இல்லை. அவங்க ஒரு பெண், அவங்கள அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. ஆனா ஒரு பெண் அப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது என்று சொன்ன எதிரி சிங்களவனுடைய அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். தமிழ் புலிகள் அவர்களுக்கு உயிரோடு கிடைத்தால் அவர்களுடைய சிறையில் வைத்து விடுவார்கள். சிங்கள இராணுவ வீரர்கள் இவர்களுக்கு கிடைத்தால் இவர்களுடைய சிறையில் வைத்து விடுவார்கள். அப்படி வைக்கப்பட்ட ஒரு வீரன், அந்த வீரனுடைய குடும்பத்திற்கு, மனைவிக்கு மடல் போகிறது. உங்கள் கணவர் எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சிறையில்தான் இருக்கிறார், நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மடல் எழுதுங்கள், நாங்கள் தேதி குறிப்பிடுகிறோம், அப்போது நீங்கள் வந்து பார்த்து செல்லலாம் என்று மடல் போகிறது. அந்த மனைவி அங்கிருந்து வருகிறார். வந்து தன்னுடைய விவரங்களை சொல்ல
கணவனும் மனைவியுமாக அவர்கள் 2 பேரையும் பேச வைக்கிறார்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிவிட்டு பிறகு அவர்கள் ஊருக்கு போக தொடர்வண்டிக்கு செல்லுகிறார்கள். அன்றைக்கு அந்த கடைசி தொடர்வண்டி போய்விடுகிறது. இனி அந்த இராணுவ வீரரின் மனைவி இங்கே இவர்களுடைய கட்டுப்பாட்டு இடத்தில்தான் இரவு தங்க வேண்டும். அப்போது அந்த பொறுப்பாளர்களுக்கு பிரச்சனை வருகிறது. அந்த பெண்ணை எங்கே தங்க வைப்பது? அவர்களால் தீர்மானிக்க இயலவில்லை. எம் தலைவருக்கு அந்த செய்தி போகிறது. நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்கிறார்கள். உடனே அந்த தலைவன் அந்த சிங்கள இராணுவ தம்பியினுடைய வயதை பார்க்கிறார், மனைவியின் வயதை பார்க்கிறார். அவர்களுடைய உணர்வுகளை ஒரு தமிழனாக தமிழ் பண்பாட்டின் அடித்தளத்தில் ஊறிய ஒரு பண்பின் விழுமியத்தை உள்வாங்கி அந்த தலைவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவர்கள் இவ்வளவு காலம் பிரிந்திருக்கிறார்கள். இன்று இரவு அந்த பெண்ணை தனியே விடாதீர்கள். அந்த கணவனும் மனைவியுமாக அவர்களை தங்க விடுங்கள் என்று ஆணையிட்டவன் என் தலைவன் பிரபாகரன். இரவு தங்கிய பிறகு காலை தொடர்வண்டிக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்படுகிறார். ஒரு 3 திங்கள் கழித்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த பெண் எழுதுகிறார், நான் என் கணவரை பார்க்க வந்த அன்று தொடர்வண்டியை தவறவிட்டதால் என்னை என் கணவனோடு தங்க வைத்து அனுப்பினீர்கள். இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை. என் வயிற்றில் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கடந்தால் நான் என் மாமியாருக்கு பதில் சொல்ல வேண்டும், என் ஊராருக்கு பதில் சொல்ல வேண்டும். இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற மடல் வருகிறது. அந்த மடலை பார்த்தவுடன் அதுவும் தலைவருக்குத்தான் போகிறது. அந்த தலைவர் அந்த பெண்ணையும் அவருடைய மாமியாரையும் ஒரு புத்த துறவியையும் வர சொல்லுங்கள், 2 பேரோடும் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி வருகிறார்கள். வந்தவர்களுக்கு பொறுப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், கடந்த முறை வந்தபோது தொடர்வண்டி போய்விட்டது, அதனால் இங்கே தங்க வைத்தோம். இப்போது உங்கள் மருமகள் வயிற்றில் வளர்கிற கரு உன் பிள்ளையின் கருதானம்மா. உன் இனத்தின் பெண் பிழை செய்யவில்லை. அப்படி புத்த துறவியிடம் உங்கள் மதத்தின் இந்த பெண் உங்கள் மதத்தின் எந்த எல்லையும் தவறு செய்யவில்லை. நீங்கள் பாதுகாப்பாக இந்த பெண்ணை மட்டுமல்ல அவருடைய கணவரையும் விடுதலை செய்கிறோம், அழைத்து போங்கள் என்று அனுப்பி வைத்த தந்தை பெரியார் பேசுகிற பெண்ணியத்தை அப்படி பாதுகாத்த ஒரு தலைவன் தன்னோடு ஆண் புலிகளை மட்டுமல்ல பெண் புலிகளையும் வைத்து எந்த ஒரு பெண் இழுக்கான வாழ்க்கை என் புலிகளின் வாழ்க்கையில் பிரபாகரனின் மண்ணில் நடந்ததா? அல்லது ஏதாவது ஒரு சிங்கள பெண்ணையாவது எதிரிக்கு எதிரி என்ற அந்த பகை உணர்வில் அழித்தானா? எதிரி பெண்ணின் எதிரி இராணுவ வீரனின் பெண்ணின் மனைவியின் வயிற்றில் வளர்ந்த குழந்தையின் பண்பாட்டை கூட காப்பாற்றிய, மானத்தை காப்பாற்றிய ஒரு மாபெரும் தலைவனுடைய அந்த பெயரை உச்சரிக்க வேண்டும் என்றால் இனி நீங்கள் பெண்களை குறை சொல்லுகிற அத்தகைய தேவையற்ற சொற்களை தமிழ்நாட்டில் எந்த பேச்சாளர்களும் தயவு செய்து பேசாதீர்கள். நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் பிரபாகரனை உச்சரிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய பத்தியங்கள் ஏராளமாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 90 வயது வரையும் 2 வயது 4 வயது குழந்தைகள் வந்தால் கூட தந்தை பெரியாரிடம் வாங்கம்மா, உட்காருங்கம்மா, வாங்கய்யா, உட்காருங்கய்யா என்று சொன்ன ஒரு பண்பாட்டின் தலைவன் தான் தந்தை பெரியார். அவரை போய் மேடையில் சனியன் என்றும் மயிர் என்றும் பேசுகிற என் பெண் பிள்ளைகளே, உங்களை கால் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், வரலாற்று பிழைகள் செய்யாதீர்கள், என் தமிழுக்கு இழுக்கு செய்யாதீர்கள். இப்படியெல்லாம் பேசிவிட்டுத்தான் நீங்கள் தமிழ் தேசியம் வளரும் என்றால் அந்த தமிழ் தேசியம் வளர வேண்டாம், அது வளர வேண்டாம். நானும் தமிழன் தான், அதற்காக நான் எவனிடம் போய் கடவுச்சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் தமிழ் உணர்வோடு தமிழ் இதழோடு
எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் என்று எழுதியவன் தான் அறிவுமதி. பிஜேபியோடு உறவு வைத்த போது சுபையா அவர்கள் நடத்திய பத்திரிகையில் சூரியனே உனக்கு சூடு இல்லையா என்று கேட்டவன் தான் அறிவுமதி. ஆனால் பிரபாகரின் உயிரை காக்க லட்சிய பயணம் என்று நாங்கள் சுபையை எல்லாரும் நாங்கள் இங்கே கலைஞர் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரியிலே அது முடித்து வைத்த வரலாறு. அங்கே நாங்கள் போகிற போதெல்லாம் அங்கே சோறு போட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள், திராவிட இயக்கத்தவர்கள். நன்றி மறக்கக்கூடாது. விமர்சிக்க வேண்டாம் என்று நான் யாரையும் சொல்லவே இல்லை. ஆனால் விமர்சிக்கிற போது சில எல்லைகள் இருக்கின்றன. எத்தனையோ பெரியார்கள் சொல், இந்த வரலாறுகளை எல்லாம் சொல், படிக்க வேண்டும். சொல்லாத என்று சொல்ல மாட்டேன், சொல்லுகிற முறையில் சொல். இந்த ஜெர்மனியில் இருந்து இந்த ஒலிவாங்கியை கண்டெடுத்தவன் நான் இவ்வளவு மெல்லிய பேசும்போதும் இவ்வளவு பேருக்கு கேட்குதே. யாரோ ஒரு எதிரியை வீழ்த்துகிற மாதிரி இல்லை. நம்ம எல்லாம் தமிழர்கள் தான். நம்ம செய்த தவறுகளை எல்லாம் நமக்குள்ளாகவே திறனாய்வு செய்து நாம் நம்மை திருத்தி கொண்டு நாம் ஒரு தமிழ் அரசியலை உருவாக்குவதற்குத்தான் தமிழ்நாடு காத்திருக்கிறது. அந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இன்றைக்கு அப்பனும் மகனுமாக போராட வைக்கிறது பார்ப்பனியம். 2 தலைவர்கள் ஒரே தொகுதியில் அந்த மக்களுக்கான தலைவர்களை தேர்தலில் மோத விடுகிறது. கொங்கு மண்ணிலும் அப்படி மோதல்கள் உருவாகின்றன. இந்த மோதல்கள் வரவே கூடாது. நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கிற இந்த தேர்தல் இந்த நேரத்தில் தமிழர்களை பிளவுபடுத்தி நீண்ட காலத்திற்கு நீங்கள் எங்களை வாழ விடாமல் செய்து விடாதீர்கள். எல்லோரும் தங்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து நமக்கு கிடைத்த தலைவர்களுடைய மிகச்சிறந்த பண்பாட்டு விழுமியங்களை அள்ளிக்கொண்டு நாம் மிகச்சிறந்த கவிதைகளையும் இலக்கியங்களையும் படைப்போம், அரசியலையும் படைப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.